நான் செத்து போவோம். மோவாபியர்களுடைய கைகளிலே கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்தாரோ பயந்து முறுமுறுக்கிற நேரம் எலிசா சரியான வார்த்தையை சொல்றான். இந்த மூன்று ராஜாக்களும் நான் செத்து போவோம். மோவாபியர்களுடைய கைகளிலே கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்தாரோ பயந்து முறுமுறுக்கிற நேரம் எலிசா சரியான வார்த்தையை சொல்றான். நீ கடக்கிறது ஒரு பள்ளத்தாக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் பள்ளத்தாக்கு சுற்றிலும் இருக்கிற மலைகளில் ஒரு வாய்க்கால உண்டு பண்ணு. ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? அவன் கடந்த பள்ளத்தாக்கு சுற்றிலும், அவன் இருந்த தேசத்தை சுற்றிலும், ஹல்லேலூயா, மலையை கர்த்தர் வருஷிக்க பண்ணினார். அவன் இருந்த தேசத்தை சுற்றிலுமாய் அவன் தண்ணீர்களால் நிரம்பி இருந்தது. ஆனா அங்க இல்லாதது இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், வாய்க்கால். ஹல்லேலூயா. அங்க இல்லாதது இருந்தது என்னதுதான்? வாய்க்கால். வாய்க்கால வெட்டுனாங்க, தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு. கை தட்டி ஆட நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்னபடியே நாம் அவரை விசுவாசித்து செய்வோமானால் அவன் நம்முடைய வாழ்க்கையிலையும், ஹல்லேலூயா, காற்றையும் காண மாட்டோம், மலையையும் காண மாட்டோம். ஆனாலும் நம்முடைய வனாந்திரம், நம்முடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும்.